ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷலாக முருகருக்கு படைக்கக்கூடிய திணை அரிசியில் செய்யக்கூடிய பூட்டாமுது பிரசாதம் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்செந்தூர் கோயில் பிரசாதம்னு கூட சொல்லலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலான பிரசாத ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாமா? வாங்க செய்யலாம். இது முழுவதுமாக திணை அரிசியில் தாங்க செய்வாங்க. நீங்கள் அதே மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்து பண்ணியிருக்கேன். இது இன்னமும் சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். குழந்தைங்க சாப்பிட பெருசாக விரும்புவாங்கங்க. 1 கப்பு திணை அரிசிக்கு 1/4 கப்பு பச்சரிசி. இன்றைக்கி திணை அரிசி எனக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் அதனால் அந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1க்கு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நிழல் காய்ச்சலாக காய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஈர அரிசியாக நம்மளுக்கு வேணும். ரொம்ப ட்ரையாக காய வச்சிடக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் துணியில் நல்லா உலர்த்தி எடுத்தால் போதும். இந்த மாதிரி பேப்பர் டவலில் எதில் வேணால் நீங்கள் உலர்த்தி எடுத்துக்கலாம். 80% காஞ்சா போதும். அந்த அளவுக்கு மிச்சம் நம்மளுக்கு ஈரமாக இருக்கணும். அரிசியும் திணையும் கையில் இந்த மாதிரி நல்லாவே ஒட்டணும். நல்லா சில்லுன்னு அரிசி ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி சேர்த்து புட்டு மாவு பிசைய போகிறதில்ல. இந்த மாவில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சமாக சுக்கு சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு திரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ரவையாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஃபைனாக சின்ன ரவை சைஸுக்கு புட்டு மாவு மாதிரி திரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடாதீங்க, புட்டு சரியாக வராது. இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் எண்ணெயோ இல்லை பட்டர் பேப்பரோ போட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. சின்ன சின்ன ரவை பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு நல்லா ஈரமாக இருக்கணும் கையில் தொட்டாலே. அப்படி இருந்தால் தண்ணி தெளித்து பிசைய தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ரொம்ப காய வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் லேசாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்து மாவை பெசறிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. வேகட்டும். இப்போ நம்ம வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்பு திருவின தேங்காய். இதை நெய்யில் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த புட்டு நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்துட்டோன்னா கெட்டு போகாது. லைஃப் நல்லா வரும். 2 நாளைக்கு வெளியில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே ஆகாது. இந்த புட்டுக்கு வெள்ளை பாகு காய்ச்சி தான் சேர்த்துக்கணும். அதுக்கு 1/2 கப்பு திருவின வெல்லம், நாட்டு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். கருப்பட்டி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ. 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா 5 நிமிஷம் பொங்கி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். பாகு பதம்லாம் தேவையில்லை. ஆனால் தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற்றினோன்னே கரைஞ்சி போகக்கூடாது. டம்ளருக்கு அடியில் போய் செட்டில் ஆகணும். இந்த அளவு இருந்தால் போதும். மெதுவாக கரைஞ்சால் போதும். ஊற்றினோன்னே கரையக்கூடாது. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப திக்காக பால் மாதிரி திரண்டு வர அளவுக்கும் தேவையில்லைங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். மாவு இப்போ 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் ரெடியாக. வெந்துருச்சு. கையில் லேசாக ஈர தண்ணி தொட்டுட்டு மாவு இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு திரி மாதிரி வரணும். இப்போ தான் புட்டு மாவு கரெக்டாக வெந்து ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பக்குவம் கிடைக்கல, நரன்னு இருந்ததுன்னா திருப்பி தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. புட்டு மாவை தட்டில் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாகு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே ஆறி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துருங்க. ரொம்ப முருகின பாகாக இருந்தால் கட்டி கட்டியாக போயிடும். அதனால் பாகு தண்ணியில் நான் சொன்ன அளவுக்கு லைட்டாக அடியில் செட்டில் ஆனால் போதும். அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாகுமே என்னோட இனிப்புக்கு சரியாக இருக்குங்க. ஃபுல்லாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கனால நான் மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். உதிராக கிடைக்கும். நீங்கள் சல்லடையில் சலிச்சும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியேவும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இதில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து பிசறிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு இருக்கும். இந்த புட்டமுது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த தைப்பூசத்துக்கு இந்த பிரசாதத்தை செஞ்சு படைச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.